ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய லிவிங் ரூம் டூர் போட்டுடுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆசை என்னோடய ஹோம் டூர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரீசனால் தான் என்னால் பண்ண முடியல. நான் என்ன ரீசன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய காம்பேக்டான ஒரு லிவிங் ரூம் டூர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும். அது ஒட்டினாப்லேயே விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த விண்டோவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம எப்போவுமே திருஷ்டிக்கு கண்ணாடி வைப்போம் இல்லையா, முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி வைப்போம். ஸோ நாங்கள் அதை என்ன பிளான் பண்ணிட்டோன்னா, கிளாஸ்லேயே அந்த விண்டோலேயே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். உள்பக்கம் இந்த மாதிரி ஒரு நீம் லீஃபோ இல்லைனா மூங்கில் லீஃபோ இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம கதவு க்ளோஸ் பண்ணாலும் உள்ளே இருந்து பார்க்கும்போது நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் 2 in 1 மாதிரி இந்த பக்கம் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க, முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்கும். இருக்கிற 4 வீட்டுக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த ஹாலுக்கு ஆப்டாக செட் ஆகிற மாதிரி இந்த ஷோஃபா நாங்கள் அப்படியே வாங்கினது கிடையாதுங்க, ஆர்டர் பண்ணி செஞ்சது. ஸோ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கலர் அண்ட் தீம் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் டார்க் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் எங்கள் வீட்டில் குட்டீஸ் நிறைய இருக்குமா, கண்டிப்பாக அழுக்காக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பேஸ்டல் கலர் எதுக்குமே நான் போகல. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் கலர் சூஸ் பண்ணியாச்சு. இதோட காஸ்ட் அப்போவே 55,000 கிட்ட வந்ததுங்க, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் கீழே நான் கார்பெட் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த ஷோஃபா கீழே கார்பெட் போட்டிருப்பாங்க. என்ன ரீசன்னா, நம்ம காலில் உள்ள டஸ்ட்டை நேரடியாக இந்த ஷோஃபா கவர்லலாம் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேர் கார்பெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஷோஃபாலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார்பெட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வால்ங்க, இந்த வால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நாள் நான் தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒன்று, இன்னொன்று பெட்ரூமில் இருக்குது. ரெண்டுமே அழகாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி விட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இங்கே கொலாஜோ இல்லைனா என்னோடய வெட்டிங் டே ஃபோட்டோஸை பெயிண்டிங் ஒர்க் பண்ணி போடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் அதை பண்ணுவோம். ஸோ அது இந்த இடத்துல தான் வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வுட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வுட் கலர் டெக்ஸ்சரோ இல்லைனா வுட் கலர்ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலிங் பெல் கூட பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்து பார்த்து சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டது தான். அதுக்கப்புறம் இந்த ஷோஃபாவில் இந்த கார்னர் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய நம்ம பொருள் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. இங்கே தம்பியோட ஃபோட்டோவும் அண்ட் இங்கே குட்டியாக ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் வச்சுருக்கேன். அண்ட் இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருந்தது. அதை ஏன் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை வச்சோம்னா அது ஒரு நேச்சுரல் லுக் இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் நான் ஏன் ஹோம் டூர் போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இந்த செவுரு பார்த்துக்கோங்க, இந்த வாலில் என்ன ஆகும்னா, இந்த மழை தண்ணிலாம் பீல் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும் பெயிண்ட். இது என்ன ரீசன்னா, நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் செவுரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பூசவே கிடையாது. ஸோ இந்த பெயிண்டெல்லாம் அடித்து முடித்து 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பக்கம் நாங்கள் செவரெல்லாம் பூச ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்தது தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வால்பேப்பர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை, வால்பேப்பர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் நம்ம ஹோம் டூரோ இல்லை நம்ம இண்டிவிஜுவல் ரூம்ஸ் எல்லாம் நம்ம காமிக்கவே இல்லையே, ஜஸ்ட் vlogல அப்படியே நான் காமிச்சிடுறேன், தனிப்பட்ட முறையில் காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன். அண்ட் இந்த வால் கூட இது கூட ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கிற மாதிரி பழைய காலத்து கிளாக் மாதிரி இருக்கும், எந்த டிசைனுமே இருக்காது. இதுலேயும் அந்த வுட் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சேம் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சைல்டிஷாக இருப்பாங்க, ஆர்த்தியும் பிரேமும் நல்ல ஒரு அழகான ஸ்மைலில் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எனக்கு. ஸோ அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த குட்டி குட்டி டெக்கர் ஐட்டம் இது நான் மகாபலிபுரம் போயிருந்தப்போ எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி டால்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதையும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டம்ப் பண்ணாமல் இருக்கிற இடத்துல என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுருக்கேன். அண்ட்
இந்த டீபாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஆக்சுவலி இதுவுமே எனக்கு வுட்டில் வாங்கணும் தான் ஆசை. ஏன்னா வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருந்ததுனால இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றி வர முடியல. அதனால் அம்மாட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டு நான் வாங்கினது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுலில் நம்ம வீட்டில் பூத்த பூவெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்பப்போ எனக்கு வந்து மாற்றணும், டெக்கர் ஐட்டம்லாம் கொஞ்சம் மாறி மாறி வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் நான் மாற்றி வச்சுப்பேன். ஸோ இந்த டேபிள் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள், அதுக்கப்புறம் அந்த வாலு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம முடித்தோம்னா இன்னுமே நம்ம ஹால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் மேலே நம்ம வீட்டில் பூத்தது தான். ஸோ இந்த பவுலில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் ஒர்க் காமிச்சிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான பால் சீலிங் தாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோலாம் வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க்லாம் வரல. ஸோ நான் ரொம்ப டிசைன் இருந்தாலும் அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒட்டடைலாம் அடைஞ்சிருச்சுன்னா அதில் வந்து பார்க்க வந்து நல்லா இருக்காது. நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு செமி சர்க்கிளில் சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் வந்து பெரிய லைட்ஸ் போட்டிருந்தோம். அது வந்து விழுந்துருச்சு. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் வேண்டான்னு அப்படியே விட்டுருக்கோம். சில அப்டேட்ஸ்லாம் பண்ணிவிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பரவாயில்ல, இன்றைக்கே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வாலில் வந்து எங்களோட மாமியார் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பெட்ரூம். ஒவ்வொரு கதவுலையும் நான் வந்து கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் உள்ள கோட்ஸில் வந்து நான் எழுதியிருக்கேன், அந்த பக்கம் வந்து பாப்பா எழுதியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கோட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதனால் நாங்களே வந்து டிசைன் பண்ணி எழுதிக்கிட்டோம். அண்ட் நம்ம வீட்டில் ரொம்ப அட்ராக்டிவ் வந்து இந்த விநாயகர் தாங்க. நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டாரு. சரி, வாங்கிட்டு வரும்போதே யோசிச்சேன், எங்கடா நம்ம வைப்போம், நம்ம தைரியமாக வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் வந்து அம்சமாக அமைஞ்சிருச்சு, அவருக்கே செஞ்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, உள்ளே வரும்போதே வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து இந்த இடம் தெய்வீகமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து தரணும் இல்லையா. ஸோ அதனால் நான் இது வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அழகாக மிரரை பார்த்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுனால இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட என்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து வீடை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி இந்த விளக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றுவேன், மற்ற நாள்லாம் உள்ளே வச்சுருவேன். பட் விநாயகர் வந்ததுக்கப்புறமா நான் விநாயகர் பக்கத்தில் வைக்கும் போது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்தது. அதனால் நான் இங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டேன், ஜஸ்ட் அப்படியே நான் வச்சுருப்பேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்துட்டு ஒரு 80 இல்லைன்னா 70 வயசு இருக்கும். ஸோ இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது. நிறைய கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தேங்க. நான் போட்டுட்டேன். எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது, ஐயோ இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பாத்திரம் மட்டும் என்கிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து குட்டி பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன், அதை காமிக்கிறவங்களுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நெல் கதிர்கள் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது வந்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல அது அப்படியே ஆப்டாக வந்து செட் ஆகிடுச்சு, அங்கே வச்சாச்சு. அண்ட் இந்த கபோர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்களே வந்து டிசைன் பண்ணது தான். எனக்கு வந்து ரொம்ப மாடர்னைஸ்ட் கபோர்ட் பிடிக்காதுங்க. கபோர்டுன்னு இருந்தால் அதில் வந்து நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். ஸோ வந்து சிம்பிளாக வந்து டிசைனுக்காக பண்ணிவிட்டு அப்புறம் அதில் எதுவுமே வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது வந்து செஞ்சு வேஸ்ட்டு. ஸோ நான் எல்லாமே பெரிய பெரிய பார்ட்டிஷனாக கொடுத்துருப்பேன். ஸோ ஏகப்பட்ட பொருள் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ கபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பில்லோஸ் அடுக்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய தாராளமாக ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து எல்லாமே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பெரிய வால் இருக்கு இல்லையா கபோர்டில், இங்கே வந்து 55 இன்ச்சஸ் டிவி இருந்தது. அது இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது உடச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து உள்ளே போட்டிருக்கோம், அதை எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டிவி நிறைய பேர் பார்க்குறதில்ல. பசங்க வந்து ஆர்த்தி எங்கே போயிட்டா, தம்பி வந்து காலேஜ் போய்ட்றான், அதை பர்பஸாக உட்காந்து யாரும் டிவி பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் சின்ன டிவி மட்டும் நியூஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு அப்படின்னு வச்சுருக்கோம். அண்ட் இந்த வால் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. இதில் வந்து 3 கிளாஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஐடியா பண்ணது. அதில் கூட லாஸ்ட் கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு, அதையும் நம்ம மாற்றணும். இந்த கேண்டில் ஹோல்டர் வந்துட்டு நாங்கள் வந்து மீஷோவில் வாங்கினது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க பீட்ஸை வச்சு இது வந்து ஹேங் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன். நம்ம விளக்கேற்றும் போதோ இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த பேட்ரி லைட்ஸ் வச்சு நம்ம அதில் ஏற்றினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விநாயகர் கீழே இருக்க கபோர்டு அதே மாதிரி தான், நல்ல ஸ்பேஷியஸான கபோர்டு. ஸோ அதில் வந்து தனியாக கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி அதில் நிறைய வந்து ஆர்த்தியோட புக்ஸ் எல்லாம் வச்சு பெட்ரூமில் இருந்தது. விநாயகர் வந்ததுக்கப்புறமா அது வந்துட்டு ஹாலில் போட்டு அந்த இடத்துல செட் பண்ண உடனே அதுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்ததுனால ஹாலில் வச்சுட்டோம்.
ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற இந்த செட்டப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சோ வந்து இருக்காதுங்க. நான் அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து என்னோடய மைண்டுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு தோணும். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வீடை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அழகுபடுத்தி பார்க்கும்போது அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன வந்து மாற்றங்கள் செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சுருக்கோங்க. ஆக்சுவலி பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க் தான் இருந்தது. அடிக்கடி அது உடஞ்சறதுனால நான் வந்துட்டு இந்த தடவை வந்து இது கிளாஸ் கிடையாது, ஃபைபர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வாங்கியாச்சு. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி இருந்தது. அது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஏதாவது பண்ணுவேங்க வீட்டில். ஸோ அதனால் இதை வந்து நான் வந்துட்டு இந்த காசு மாலைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி அந்த ஜர்தோசி த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் வந்து சின்னதாக டிசைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே ஒரு கோட்ஸ் எழுதியிருக்கேன், மேக் யுவர் டே ஹாப்பி. நம்மனால நம்ம தான் சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த கோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே சின்ன சின்ன டெக்கர் ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணணும், இதே அதிகமாக தான் இருக்குது, கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஆர்த்தி வாங்கின ஒரு ட்ராஃபி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம வந்து மாற்றி மாற்றி வைக்கும் போது நமக்கே வந்து நம்ம வீடு புதுசாக இருக்குல்ல அப்படி தோணும். ஸோ ஏற்கனவே நான் வந்து கிச்சன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டை இன்னும் வந்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு எனக்குமே தோணும். ஸோ இப்படி தான் இருக்குங்க என்னோடய லிவிங் ரூம். என்னோடய லிவிங் ரூமோட லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்காக நான் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணலை, இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி பண்ணுறது தான், மாற்றி 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 வச்சிட்ருப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய லிவிங் ரூம் இருக்குது. என்னோடய லிவிங் ரூம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லைனா இதை இப்படி வச்சுக்கலாமே, இந்த பக்கம் மாற்றி வைங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.